லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்ஸஸ். தமிழக அரசியல்ல அடுத்தடுத்த பல மாற்றங்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு, அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்காத அளவுல ஒரு மாற்றம் நடக்குது. அதாவது அதிமுக சார்பில் ஏற்கனவே அந்த வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள், சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததை பார்த்தோம். இப்போ வந்து பதவியவே ராஜினாமா பண்ணி உடனடியாக 5 நிமிடத்துல தாவேகா உறுப்பினர் அட்டையை வாங்குறாங்க. இப்ப அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படுது. தாவேகால இணைகிறாங்க. ஏற்கனவே இந்த தாவேகா அரசுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால இது போன்ற குதிரைப்பேர அரசியல் பண்ணி ஆட்களை இழுத்து பெரும்பான்மையை காட்டுறதுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியலை பண்றாங்கன்னு சொல்லி எடப்பாடி கண்டனம் தெரிவிக்கிறாரு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த தாவேகாவுடைய இந்த அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த எம்எல்ஏக்கள் வாபஸ் வாங்குறது, ராஜினாமா பண்றதெல்லாம் இது வந்து ஒரு ஒரு மோசமான முன்னுதாரணமாக குதிரை வேகத்தில் நடக்கக்கூடிய குதிரை பேர அரசியல் அன்னைக்கே சொன்னேன் நான். அப்ப அதை வந்து இன்றைக்கு நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு தாவேகா அவனுடைய அரசாங்கம் குதிரை பேரத்தை ஊக்குவித்து இன்றைக்கு முதலில் குதிரை பேரத்தை டிடிவி தினகரன் அவர்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆரம்பித்தது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாக பிளந்து அந்த பிளவுபட்ட அணியிலிருந்து 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைத்து, அதுவும் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு, தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர் அறையில், அதாவது ஆதவர்ஜுனா அமைச்சர் என்ற அமைச்சர் அவையில வந்து கட்சி தாவல் ஊக்குவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புஷி ஆனந்த் அவர்களது அமைச்சரவை அமைச்சர் அறையிலேயே தலைமைச் செயலகத்திலேயே கட்சி தாவல் ஊக்குவிக்கப்பட்டு அங்கு வந்து கட்சி தாவேகாவினுடைய உறுப்பினர் அடையாள அட்டை தலைமைச் செயலகத்தில் வைத்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தலைமைச் செயலகத்திலே இந்த குதிரை பேரத்தை நடத்தி இருக்கிறது தாவேகா அரசு, தாவேகாவினுடைய கட்சி. எனவே இது வந்து ஒரு தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த ஓட்டு போட்ட அந்த 20 நாட்களுக்குள்ளாகவே இந்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் ஒரு அமமுக எம்எல்ஏவும் இந்த 4 பேரும் தங்கள் அமமுக எம்எல்ஏ நீக்கப்பட்டு விட்டார். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டு தேர்ந்தெடுத்த கட்சிக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி ரெட்டையிலை கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இந்த 3 பேரும் அணிமாறி நின்றார்கள். அணிமாறி நின்றதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இப்படிப்பட்ட குதிரை பேரத்திற்கான அடிப்படை ஆதாரம் தலைமைச் செயலகத்திலே வைத்து குதிரை பேரம் நடக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தூய அரசு என்று சொல்லக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த தூய அரசை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த குதிரை பேர அரசியல் இன்றைக்கு தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளாகி தமிழகமே எள்ளி நகையாடக்கூடிய வகையிலே இந்த குதிரை பேர அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு. இல்ல, எப்படி சார் இதை பாக்குறது? அதாவது போட்டியிட்ட தொகுதியில மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, அதே தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப தாவேகா உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டு திரும்ப அதே தொகுதியில போட்டிடுவாங்களா? ஏன்னா திரும்பவும் எம்எல்ஏ தான் ஆக முடியும். அப்ப அமைச்சர் ஆகணும் விஜய் வாக்குறுதி கொடுத்தாரா? என்ன ஒரு டீலிங்ல இப்படி பண்றாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறது? அதாவதுங்க, ஒரு முதல்வரே வந்து முதல்வராக போகிறவர் ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் வந்து நாங்க தனியாக இயங்குகிறோம் என்று வந்து சபாநாயகரை சந்தித்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இல்லை. அப்ப அந்த 2/3 மெஜாரிட்டி இல்லாத நிலையில் 25 எம்எல்ஏக்களாக இருக்கும் பொழுது அந்த 25 எம்எல்ஏக்களை தனியாக சென்று சந்தித்து அவர்களது ஆதரவை கோரியவர் தான் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். எனவே குதிரை பேரத்தை ஊக்குவித்தது திரு விஜய் அவர்கள் தான். அப்ப அந்த குதிரை பேரத்தை எப்படி ஊக்குவித்திருக்கிறார்? நீங்கள் வந்தால் உங்களுக்கு பதவி தருகிறேன், 6 அமைச்சர் பதவி தருகிறேன் என்ற உத்தரவாதத்தை நம்பி திரு சி.வி. சண்முகம், திரு விஜயபாஸ்கர், திரு வேலுமணி அவர்களெல்லாம்
இந்த 6 அமைச்சரவை தருகிறார்கள் என்று நம்ப வைக்கப்பட்டு கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப என்னாச்சு அப்படின்னா, எதிர்ப்புகள் எழுந்தவுடன் அந்த அந்த கேம்ப்ல இருந்த, அதாவது எந்த கேம்ப் வந்து விஜய்க்கு ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில கொறடா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் நியமித்த கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா பிறப்பித்த உத்தரவை மீறி தங்கள் ஆதரவை தெரிவித்தார்களோ, அந்த அணியிலிருந்தே 3 பேரை இழுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவும் இவர்கள் யாரென்றே தெரியாது. முதல் முறை எம்எல்ஏக்களாக ஆனவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்த பேரத்தின் அடிப்படையில் இவர்கள் இழுக்கப்பட்டார்கள்? மீண்டும் நிறுத்தப் போகிறோம், அந்த தொகுதியிலே நிற்கப் போகிறார்களா தாவேகா சார்பில? இல்ல அவர்களுக்கு பணம் எதுவும் பரிமாறப்பட்டதா? இல்ல அவர்களுக்கு பதவி எதுவும் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரக்கூடிய காலங்களிலே தான் தெரிய வரும். எனவே குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதற்கு தலைமைச் செயலகத்திலே கட்சி ஆபீஸாக மாற்றிய ஒரு அவலம் இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது என்பதற்கு தாவேகாவுடைய இந்த விஜய் அரசு சாட்சியாக இருக்கிறது. எனவே இந்த குதிரை பேரத்தை விசாரிக்க வேண்டும். கவர்னர் அவர்கள் இப்படிப்பட்ட குதிரை பேரத்தை ஊக்குவிக்க கூடாது, இதை விசாரிக்க வேண்டும் என்ற நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்தால், சுப்ரீம் கோர்ட்டை அணுகினால் இந்த குதிரை பேரம் எப்படி நடந்தது, எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வராது. இவர்களுக்கு 2 வருடங்கள் 3 வருடங்கள் கூட இழுத்தடிக்கலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற தன்மை இங்கு நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப குதிரை பேர அரசியல், தூய அரசியல் என்பதெல்லாம் போய் இன்றைக்கு ஊழல் அரசியல் என்பது கொடிகட்டி பறக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் கருத வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா இப்ப ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைகிறாரு, ஆதரவு கொடுக்கிறாரு, அது குதிரை பேர அரசியல் இல்லையா? இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் தாமாக முன் வந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைந்தா இது குதிரை பேர அரசியல் எப்படி ஆகும்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு சார். குதிரை பேர அரசியல் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு எம்எல்ஏக்களை கடத்தி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து ஒரு ஆட்சியை காப்பாற்றக்கூடிய முயற்சி ஏற்படும் என்று சொன்னால்தான் அது குதிரை பேர அரசியல். ஆட்சியின் கடைசி காலத்தில் கட்சி உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சியில் சேருவது என்பது எப்படி குதிரை பேர அரசியலாக இருக்கும்? ஓபிஎஸ் அவர்கள் ஆட்சியின் தொடக்கத்தில் அசைந்தார். இல்ல ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்ததனால் திமுக ஆட்சி காப்பாற்றப்பட்டதா? இல்ல திமுக பெரும்பான்மைக்காக இயங்கி கொண்டிருந்ததா? இல்லை, அது திமுக ஏற்கனவே பெரும்பான்மை உள்ள ஆட்சி தானே இது. எனவே குதிரை பேரம் என்ற சொல் எப்பொழுது வரும் என்பது இப்பொழுது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அவர்தான் இப்பொழுது ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது ஊடகங்கள் எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப உண்மையான சீஃப் மினிஸ்டர், எக்ஸிக்யூட்டிவ் சீஃப் மினிஸ்டராக திரு ஆதவ அர்ஜுனா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு அவர் சொல்வதெல்லாம் இங்கு வேத வாக்கு என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு பவர் சென்டராக திகழ்கிறார் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த் கூட 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார். முதலிலே குதிரை பேரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதவ அர்ஜுனாவை பார்த்தால் குதிரை பேரம் ஈஸியாக அந்த கட்சிக்கு தாவி விடலாம் என்று எம்எல்ஏக்கள் நினைக்கும் அளவிற்கு குதிரை பேரத்திற்கான அச்சாணியாக திகழ்வது திரு ஆதவ அர்ஜுனா தான் என்ற சந்தேகம் பலருக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு அது ஊடகங்களிலே பெரும்பாலும் பேசப்பட்டு வருகிறது என்று சொன்னால், இந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் செய்வதை பற்றி சிறிதும் கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் தங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு எந்த அளவிற்கும் இறங்கி ஒரு அரசியல் விழுமியங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து, ஒரு அரசியல் எத்திக்ஸ் என்பதெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு எப்படி தங்களை நம்பி, அதாவது தங்களுக்கு பதவியிலே அமைச்சரவையிலே இடம் தருகிறேன் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் ஐயுஎம்எல்லையும் அழைத்து வந்து அவர்களையும் இன்றைக்கு நட்டாத்தில் விடக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இவரை நம்பி சென்றவர்கள் ஒரு நாள் அதற்கான வருந்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அதை உணர்வார்களா என்பதெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு
பல்வேறு தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளை பொறுத்து இந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இன்னும் இன்னும் சில பேர் வருவதாகவும் தெரிகிறது. எனவே இந்த குதிரை பேர அரசியலை ஊக்குவிப்பவர் திரு முதல்வர் விஜய் அவர்கள், அதற்கு அச்சாணியாக செயல்படுபவர் திரு ஆதவர்ஜுனா அவர்கள். இந்த இரண்டையும் வைத்து தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகமாக மாற்றி அமைத்திருப்பவர் திரு புஷ்யானந்த் அவர்கள். எனவே இவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தை தங்களது கட்சி அலுவலகமாக மாற்றி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இது அரசியல் விளிமியங்களுக்கு அப்பாற்பட்டது. எனவே இவர்கள் தூய சக்தி என்று சொல்லி ஆட்சிக்கு வந்ததெல்லாம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இவர்கள் தீய சக்தியாக மாறி நிற்கிறார்கள் என்பது மட்டும்தான் இன்றைக்கு தெரிகிறது என்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களது வாதமும் திரு ஸ்டாலின் அவர்களது அறிக்கையும் வெட்ட வெளிச்சமாக இதை வெளிக்காட்டுகிறது. சார், இது குறிப்பா இப்ப அதிமுக இப்ப ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு. அப்போ ஆட்சியில அவங்க தான் இருந்தாங்க, பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் ஆட்சியில தொடர்ந்தாங்க. ஆனா அப்ப இருந்த திமுக எதிர்கட்சியாக இருந்து அந்த கட்சி உடைக்கிற வேலையில ஈடுபடல, எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலையில ஈடுபடல. ஆனா இப்போ தாவேக அரசு, புதிதாக அமைந்த அரசு 15 நாளுக்குள்ளேயே அதிமுகவை உடைத்து சின்ன பின்னமாக்கி எம்எல்ஏக்கள் ராஜினாமா வரைக்கும் போறது எப்படி சார் பாக்குறது? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறேன். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு நினைத்திருந்தால் அதிமுக எம்எல்ஏக்களை உடைத்திருக்கலாம், ஆட்சியில அமர்ந்திருக்கலாம். இது எதையுமே செய்வது அரசியல் அயோக்கியத்தனம் என்று சொல்லி அதை நான் செய்ய மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு பதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி மறுத்து எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கும் கூட இந்த தாவேக ஆட்சியை தனது கட்சிகளை, தனது கூட்டணி கட்சிகளை, அதாவது கல்லாப்பட்டி கூட்டணி என்று சொல்லி இந்த தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட அந்த கூட்டணி கட்சிகளை வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லி சென்றவர்களை நீங்கள் சென்று ஆதரவு கொடுங்கள், அவர்கள் ஆட்சி நம்மளால் கவிழ்ந்து விட்டது என்ற நிலை வரக்கூடாது என்று பெருந்தன்மையை கடைபிடித்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தீய சக்தி என்று இதே முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லிவிட்டு இன்றைக்கு அந்த தீய சக்தியாக வர்ணிக்கப்பட்ட திமுக செய்யாத பல தீய செயல்களை, குதிரை பேர காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது திரு முதல்வர் திரு விஜய் அவர்களது ஆட்சி. எனவே இவர்களுக்கு அரசியல் விளிமியங்களை பற்றி சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. இவர்கள் தூய சக்தி என்று சொன்னால் அதை இனிமேல் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் அரசியலிலே நீடிப்பதற்கு மக்கள் ஆதரவை, அறுதி பெரும்பான்மையை பெறாத அவர்கள் தங்கள் ஆட்சி கட்டிலே தக்க வைப்பதற்கு அனைத்து கொள்ளைப்புற வழிகளையும் தேடி குதிரை பேர அரசியல் நடத்தி கொண்டு இன்றைக்கு கட்சிகளை பிளந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த கழகத்தில் உள்ள முதல் டைம் எம்எல்ஏக்களை இன்றைக்கு ஆசை வார்த்தை காட்டி, பதவி ஆசை காட்டி, பணத்தாசை காட்டி இன்றைக்கு அவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். மக்கள் இந்த எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்க மக்கள் இன்றைக்கு அந்தந்த தொகுதியிலே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களையா நாம் தேர்ந்தெடுத்தோம்? இப்படிப்பட்ட பச்சோந்திகளையா நாம் தேர்ந்தெடுத்தோம்? இப்படிப்பட்ட ஒரு பதவிக்காக, பணத்திற்காக தங்கள் மக்களது வாக்குகளை இன்றைக்கு விலை பேசிய இந்த அடிமைகளையா நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று இந்த மக்கள் வெக்கி தலைகுனியும்படி இன்றைக்கு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னொரு எம்எல்ஏவும் ராஜினாமா செய்வதாக அறிகிறேன். எத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலும் அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் அடுத்த தேர்தலிலே மக்கள் தகுந்த பாடத்தை அவர்கள் காண்பிப்பார்கள். எந்த கட்சியில் நின்றாலும் சரி, அவர்கள் நிற்கக்கூடிய கட்சி டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமையை அந்த மக்கள் ஏற்படுத்துவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். நன்றி சார், நிறைய தகவல்களை நேரலுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.